நிதித்துறையை தனது பொறுப்பில் வைத்திருக்கும் முதலமைச்சர் அறிவிப்பு ஒன்றை வெளியிட்டிருக்கிறார். அரசு ஊழியர்களுக்கு அது நல்ல அறிவிப்பாக வந்திருக்கிறது. தமிழக அரசு ஊழியர்களுக்கு 7% அகவிலைப்படி உயர்வு அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இது கடந்த ஜூலை மாதம் முதல் முன் தேதியிட்டு வழங்கப்படும் என்றும் தெரிகிறது. 18 லட்சம் அரசு ஊழியர்கள், ஓய்வூதியதாரர்கள் இதனால் பலன் பெறுவர் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்த தகவல்களை தருவதற்காக செய்தியாளர் ஸ்டாலின் நம்மோடு இணைந்திருக்கிறார். ஸ்டாலின், இது குறித்த முழு விவரங்களை சொல்லுங்கள். அரசு ஊழியர்கள் மற்றும் ஆசிரியர்களின் நலனை கருத்தில் கொண்டு அவர்களுக்கு வழங்கப்படும் அகவிலைப்படி ஆனது தமிழக அரசு தற்போது உயர்த்தி வழங்கியுள்ளது. தமிழக அரசு உத்தரவுப்படி, தமிழக முதல்வரின் உத்தரவுப்படி பார்த்தோம் என்றால் அகவிலைப்படி 7% உயர்த்தி ஜூலை 1ஆம் தேதி முன்தேதியிலிருந்து வழங்கப்படும் என்று தமிழக முதல்வர் தன்னுடைய உத்தரவில் தெரிவித்துள்ளார். அதாவது திருத்திய ஊதியம் பெற்றுள்ள மத்திய அரசு அலுவலர்களுக்கு ஜூலை 1ஆம் தேதி முதல் 2% எனவும், திருத்திய ஊதியம் பெறாத மத்திய அரசு அலுவலர்களுக்கு 7% எனவும் அகவிலைப்படி மத்திய அரசு உயர்த்தியுள்ளது. அதன் அடிப்படையில் தமிழ்நாடு அரசு அலுவலர்கள், ஆசிரியர்கள், ஓய்வூதியதாரர்கள் மற்றும் குடும்ப ஓய்வூதியதாரர்கள் ஆகியோருக்கு வழங்கப்படும் அகவிலைப்படியானது ஜூலை 1ஆம் தேதி முதல் 7% உயர்த்தி வழங்கப்படும் என தமிழக முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் தன்னுடைய உத்தரவில் தெரிவித்துள்ளார். இதன்படி அகவிலைப்படி என்பது 125%லிருந்து 132% உயரும் எனவும் அந்த உத்தரவில் தமிழக முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் தெரிவித்துள்ளார். இந்த அகவிலைப்படி உயர்வு என்பது உள்ளாட்சி நிறுவனங்கள் மற்றும் அரசு மானியம் பெறும் கல்வி நிறுவனங்களில் பணிபுரியும் அலுவலர்கள், ஆசிரியர்கள், வருவாய்த்துறையில் பணிபுரியும் கிராம உதவியாளர்கள், அங்கன்வாடி மற்றும் சத்துணவு ஊழியர்கள், ஊராட்சி செயலாளர்கள் மற்றும் வழக்கமாக அகவிலைப்படி அளிக்கப்படும் அனைத்து அரசு அலுவலர்கள், ஓய்வூதியதாரர்கள் மற்றும் குடும்ப ஓய்வூதியதாரர்களுக்கு பொருந்தும் எனவும் அந்த உத்தரவில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த அகவிலைப்படி உயர்வினால் அரசு ஊழியர்களுக்கு 427 ரூபாய் முதல் 5390 ரூபாய் வரையில் ஊதிய உயர்வும், ஓய்வூதியதாரர்கள் மற்றும் குடும்ப ஓய்வூதியதாரர்களை பொறுத்தவரை 214 ரூபாய் முதல் 2695 ரூபாய் வரை ஓய்வூதியம் உயர்வும் எனவும் அந்த உத்தரவில் தெரிவிக்கப்பட்டது. இந்த அகவிலைப்படி உயர்வை பொறுத்தவரை பார்த்தோம் என்றால், நான் முன்பே சொன்னது போல ஜூலை 1ஆம் தேதி முதல் 30/11 அதாவது நவம்பர் 30ஆம் தேதி வரை உள்ள இந்த காலத்திற்கான அகவிலைப்படி உயர்வு அவரவர் வங்கி கணக்கில் மொத்தமாக செலுத்தப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த மாதம் முதல் இந்த அகவிலைப்படி உயர்வு என்பது சம்பளத்துடன் சேர்த்து வழங்கப்படும். அதாவது அந்த முன்தேதியிட்ட அந்த அகவிலைப்படி உயர்வு என்பது ஜூலை 1ஆம் தேதி முதல் நவம்பர் 30ஆம் தேதி மொத்தமாகவும், அதன் பிறகு டிசம்பர் 1ஆம் தேதியிலிருந்து தன்னுடைய ஒவ்வொரு அரசு ஊழியர்கள் சம்பளத்துடன் சேர்த்து வழங்கப்படும் என்றும் அந்த உத்தரவில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதே போல அகவிலைப்படி உயர்வினால் சுமார் 18 லட்சம் அரசு அலுவலர்கள் மற்றும் ஓய்வூதியதாரர்கள் பயன்பெறுவார்கள் என்றும், அகவிலைப்படி உயர்வின் காரணமாக அரசுக்கு ஏற்படும் கூடுதல் செலவு என்பது ஆண்டொன்றுக்கு தோராயமாக 1833 கோடியே 33 லட்சம் ரூபாயாக இருக்கும் எனவும் அந்த உத்தரவில் தமிழக முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் தெரிவித்துள்ளார்.